everyone, welcome to Logesh Garage. இப்போ நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஈரோடு மோட்டார்ஸ் ஈரோட்டில் இருக்கிற ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். எதுக்காகனா நம்ம மீட்டியர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். Meteor 350 Royal Enfield Meteor 350 இன்னைக்கு லான்ச் பண்றோம். Meteor 350 ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நியூவா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எங்க சப்போர்ட்டர்ஸ் ஆடியன்ஸ் இப்போ நம்மள்ட்ட ரெண்டு மாடல் இருக்குது. என்னென்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சூப்பர் நோவா, ஒன்று வந்து ஸ்டெல்லர். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லரை பொறுத்த வரைக்கும் மக்காடு, டேங்க்கு, சைடு பாக்ஸு, பேக் மக்காடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஸில் வரும். எக்ஸாம்பிள் பிளாக் எடுத்திங்கன்னா இது எல்லாமே பிளாக்கில் இருக்கும். ப்ரௌன் எடுத்திங்கன்னா சேம் டேங்க் வந்து ப்ரௌனாகவும், ஃப்ரண்ட் மக்காடு, ரியர் மக்காடு, சைடு பாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் இருக்கும். சூப்பர் நோவாவில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ஸ் இருக்கும். சூப்பர் நோவா பார்த்தீங்கன்னா டேங்க்கும் சைடு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ஸில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ளூ, பிளாக் இந்த வண்டி மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெண்டு வண்டி பாருங்களேன், ரெண்டு வண்டி கிட்டத்தட்ட அப்படியே ஹார்லி மாதிரியே இருக்குது. இந்த அவுட்லுக் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், அந்த அலாய் வீல்ஸ் ரக்கடாக இருக்குது பாருங்களேன் வண்டி எவ்வளோ இது அவுட்லுக்காக. இந்த பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் அப்படியே ஹார்லி மாதிரியே இருக்குது. அந்த ஃபீலிங் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப் வேறு கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் வண்டியை வந்து தனியாக எடுத்து காட்டுது. பின்னாடி மெயினாக சொல்ல போனால் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்இடி லேம்ப் தான் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக் சைடும் பார்த்திங்கன்னா எல்இடி லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி பாருங்களேன், அப்படியே ஹார்லி டெவின்ஷன் மாதிரியே இருக்கும். அந்த அவுட்லுக் பார்த்திங்கன்னா சைலன்சரும் சரி நல்லா குரோமியமில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மிரர்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில் இந்த எம்ப்ளம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கர் இல்லாமல் ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே பாருங்களேன் மீட்டியர் இந்த லுக்கு இதெல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு இந்த சூப்பர் நோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டு ஷீல்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டு ஷீல்டுனால நம்மளுக்கு வந்து இந்த காற்று அடிக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த காற்று அடிக்கிறது அப்படியே கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதில் படுறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீட் இதில் பார்த்திங்கன்னா சூப்பர் நோவாவில் ப்ரௌன் கலர் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெல்லருக்கு பிளாக் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மேட்சிங்காக சூப்பராக நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சுவிட்ச் க்யூப்ஸ் பார்த்திங்கன்னா நியூவாக கொடுத்துருக்குறாங்க.
இந்த மாதிரி இப்படி நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா வண்டி இப்போ ஆன் ஆகும். கீ வந்து இந்த இடத்துல போட்டுக்கிற மாதிரி இப்படி போட்டு இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆறு எல்லாம் போட்டுட்டு பில்டு வித் கூகுள் இந்த மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டு எம்பளம் இதெல்லாம் வந்து இதில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் ஆன் ஆனதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த பவர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது. இந்த சவுண்டு பாருங்களேன். பீட் வந்து உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குதுங்க. நான் எதிர்பார்த்தது அந்த இன்ஜின் சவுண்டெல்லாம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு பார்த்து அந்த தண்டர்பர்டோட சவுண்டே இருக்கும், அதே தான் இருக்கும் இன்ஜின் எதிர்பார்த்தா. ஆனால் இந்த இன்ஜினுக்கும் அந்த இன்ஜினுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது பழைய தண்டர்பர்டோட இன்ஜினும் இப்போ கொடுத்துருக்கிற மீட்டியருக்கு கொடுத்துருக்கிற இன்ஜினும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மீட்டியரோட இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரேட் வந்து இல்லை, வண்டி வைப்ரேட் இல்லை, அந்த வண்டி உதறல் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா அந்த வண்டி உதறலுங்கிறதே இல்லை. அதனால் கொஞ்சம் சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே பாருங்களேன், டிஸ்பிளே வந்து எவ்வளோ வந்து ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களேன், அந்த லைட்டிங்கோடு சேர்த்து. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் அந்த இதெல்லாம் காட்டுது. நெக்ஸ்ட் வந்து கியர் ஷிஃப்டிங்கும் இந்த மீட்டியரில் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் வந்து ஜீரோனா இப்போ நம்ம கியரில் இல்லை நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கியர்னால் ஃபஸ்ட் கியர் காட்டும், அந்த கியர் ஷிஃப்டிங்கும் காட்டுது. எஃப்ங்கிறப்போ வந்து சிம்பிள் காட்டுச்சு அப்படின்னா நம்ம பெட்ரோல் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எஃப் காட்டும் போதெல்லாம் பெட்ரோல் வந்து ரொம்ப லோவாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் பேட்ரி சிம்பிள் இருக்குது. பேட்ரி உங்களுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் எரிஞ்சே இருக்கும். அதாவது வண்டி ஓட்டும்போது சொல்கிறோம், வண்டி ஓட்டும்போது பேட்ரி எரிஞ்சே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்போது பேட்ரி சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஜெக்டர் சென்சார் இங்கே இருக்குது பாருங்களேன். இது வந்து இன்ஜெக்டரோட சென்சார். இன்ஜெக்டர் ஃபெயிலியர் ஆகுது, வண்டியில் ஸ்மோக் அதிகமாக போகுதுன்ற டைமில் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வண்டி ஓட்டும்போது இதுவும் ஆஃப் ஆகிடும். ஏபிஎஸ் சென்சார், ஏபிஎஸும் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும்போது ஏபிஎஸ் சென்சாரும் ஆஃப் ஆகிடும். இது வந்து ஃபியூல் இண்டிகேட்டர். இப்போ நம்மளுக்கு வந்து ரிசர்வ் விழுந்துருச்சுன்னா காட்டும். ரிசர்வு இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் இங்கே சொல்லலை, என்னன்றது கரெக்டாக சொல்லலை. ரிசர்வ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைம் காட்டும். உங்களுக்கு வண்டியோட இதில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைம் காட்டும். இதுதான் வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ராயல் என்ஃபீல்டில். அந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து இதில் கூகுள் மேப் கனெக்ட் பண்ணிட்டு வண்டியிலே மேப் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சார்ஜிங் போட்டு. இந்த சார்ஜிங் போட்டு மூலிமா நம்ம வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மிரரில் வந்து நம்ம ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சுக்கலாம். மொபைல் ஹோல்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டு இந்த வண்டியில் லாங் ரைடு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த மாடலில் பாருங்களேன், அப்படியே ஒரு ரகடாக ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்க்கும்போது. லாங் ரைடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஏன்னா நீங்களே பார்க்கலாம், சீட் நல்லா பெரிய சீட்டாக கொடுத்துருக்குறாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு உட்காந்து போகிறதுக்கு. ஹேண்டில் பார்ஸும் பாருங்கள், ஹேண்டில் பார்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஒய்டாக, ஷோல்டர் பெயின்லாம் வராது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். கண்டினியூஸாக நல்லா லாங் ரைடு ஓட்டலாம். டேங்க் பாருங்கள், டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லிட்டரு டேங்க் கெப்பாசிட்டி வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. சேம் சூப்பர் நோவாவுக்கும் அதே தான். சூப்பர் நோவாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே 15 லிட்டரு டேங்க் கெப்பாசிட்டி தான். கொஞ்சம் கலர்ஸ் வந்து இது வந்து ஸ்டெல்லர் வந்து மேட்டில் இந்த பிளாக் இருக்குது. சூப்பர் நோவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லேம்ப்லேயே உங்களுக்கே தெரியும், இந்த சுற்றிலும் எல்இடி லேம்ப் கொடுத்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த 6ங்கிற எம்பளம் கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ளார பல்பு அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளார வந்து அந்த பல்ப் இருக்குது. பல்ப்லேருந்து வர வெளிச்சம் வந்து டேரெக்டாக எல்லாருக்கும் பட்டுச்சுன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு கூசும். அதனால் வந்து அந்த ஒரு இதுலேயும் யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த மாதிரி 6ங்கிற சிம்பிள் உள்ளாரையே கொடுத்துருக்குறாங்க. இது கிளாஸ், உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கிடையாது, கிளாஸ். இது வந்து கிளாஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வண்டியோட இந்த பக்கம் சுவிட்ச் கியூப்ஸ்லாம் பார்க்கலாம். லெஃப்ட் சைடு சுவிட்ச் கியூப்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் பாஸ் லேம்ப் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹை பீம் லோ பீம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். இது வந்து ஹார்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இந்த சிங்கிள் ஹார்னே நல்லா பிரைட்னஸாக ஒரு நல்லா சவுண்டு நல்லா லவுடாக கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அசார்ட் லேம்ப், வண்டியில் மெயினாக சொல்ல போனால் இந்த வண்டியில் அசார்ட் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இதில் எதுவுமே மாடிஃபை பண்ண தேவையில்லை. வண்டிக்கு அசார்ட் லேம்ப் இருக்குது, எல்இடி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா வண்டி வாங்கினா போகிறது ஒரு பம்பர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பம்பரு சம்பு கார்டு அவ்வளோதான் இதோட போதும். ஏன்னா வண்டியிலே மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்றாங்க, அதனால எதுவும் தேவைப்படுறது இல்லை.
இப்போ வந்து இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து இன்னும் எதுவும் கன்ஃபர்மேஷனாக சொல்லலை. ஒரு 1 or 2 டேஸில் என்னென்னு தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு வந்து அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைடு வந்து நான் ஒரு 2 டேஸில் நான் அடுத்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் ரைடு கொடுக்குறேன். நான் இப்போதைக்கு என்னால் வண்டியோட டீட்டெயில்ஸ் போட்டு தான் உங்களுக்கு வந்து எடுத்து வீடியோவாக போட முடிஞ்சிச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். வண்டி சவுண்டு வரைக்கும் பார்த்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பழைய அந்த வைப்ரேஷன் அந்த நாய்ஸ் எதுவுமே வரல. நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. வண்டி அவுட்லுக் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு முக்கியமாக மெயினாக பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் இந்த மாடல் தான், ஸ்டெல்லர் தான். ஸ்டெல்லர் அப்படியே பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஹார்லி டேவிட்சன் மாதிரியே இருக்குது அந்த லுக் அவுட்டு. கொஞ்சம் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க வண்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ரைடோட உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது வண்டி எல்லாம் நான் என்னோடய மொபைல்லேயே நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த கூகுள் மேப்லேருந்து எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, சார்ஜிங் வந்து எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ முடிஞ்சு, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மீட்டியர் லான்ச் பார்த்துருந்தோம். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா எரோட் மோட்டார்ஸோட ஷோரூமோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஷோரூம் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ எனக்கு அப்போ தான் நான் திரும்ப வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.